கடந்த காலத்தில் ஜமாத்துல் உலமா சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒழுக்க பயிற்சியை வழங்குவது, மக்களுக்கு ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வது, அதுவே போதுமானதாக இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா ஒழுங்கினங்களில் மக்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. 1959 தொடங்குறாங்க. என்னை கேட்டால் அதுவே லேட்டு, தாமதமாகத்தான் தொடங்கியிருக்காங்க. ஏன்னா ஒருங்கிணையக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கல. வெள்ளைக்காரன் இந்தியாவை விட்டுட்டு போகும்போது இங்கே ஒரு பெரிய கலாச்சார குழப்பங்கள் இருந்தது. ஏன்னா அவன் இந்த ஸ்கர்ட்டு போடுறது, இந்த மோசமான கல்ச்சர் அவன் தான் உண்டாக்கிட்டு போயிட்டான் இந்தியாவில். இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் ஒரு மாதிரி ஸ்கர்ட்டு போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. தொழுகைக்கு வரும்போது மட்டும் புர்கா எடுத்து போட்டுப்பாங்க. ஸ்கர்ட்டு போடுறது அவங்கள பற்றி தப்பே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆண்ட பதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை ஒரு நாகரிகமாக அவன் கற்றுக் கொடுத்து போயிட்டான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள ஆளுங்கள் இழுத்து பிடிச்சி அவன் போடுற ட்ரெஸ்ஸை போடாத, அவன் படித்த மொழியை படிக்காதன்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரியாக அவனை ஒரு எதிரியாகவே காட்டுறதுனால ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சு இருந்துகிட்ருக்கோம். அப்போ அவங்க காலத்தில் ஜமாத்துல் உலமா தாமதமாக தொடங்கப்பட்டாலும் அவங்க ஒரு கலாச்சார பாதுகாப்பு அமைப்பாகவும் முஸ்லீம் சமுதாயத்தை இந்த மாதிரி கலாச்சார அழிவுகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செயல்படுவது மட்டும்தான் இலக்குன்னு நினச்சாங்க. அவங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு.